நீங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தா என்னுடைய எபிசோட் 4 தான் கூட அது கூட ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த புக்கில் ஹீலிங் டேலண்ட் எங்கே இருக்குது, அதை எப்படி எடுக்கிறது, எல்லா விஷயத்தையும் கற்றுன்னு இருப்பேன். அதை கூடவே ரொம்ப நாள் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன்ல, அந்த மலையிலேருந்து கூட நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி இந்த பவரை அப்டேட் பண்ணியிருப்பேன். அந்த ப்ராக்டிஸை திரும்ப ஆரம்பிப்போம் சொல்லி இவனை ஆரம்பிச்சிருப்பேன். இவன் இப்போதைக்கு ஜூனியர் லெவலில் தான் இருந்திருப்பேன். இந்த மட்டும் நான் கற்றுக்கிட்டேன்னா எவனாச்சுமே கூட சண்டை விட வந்தாங்கன்னா அசால்ட்டாக அவனை தோக்கடிச்சோன்னா அதுக்கு தான் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை இவனு விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். இவன்ட்டு இருக்க டேலண்ட் போதுமான அளவு தான். ஆனால் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டாங்கன்னா இவன்ட்டு எவனாலும் நெருங்க முடியாது. இதில் இப்போ ஜூனியர் லெவலில் தான் இவரும் இருந்திருப்பேன். சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஹீலிங் டேலண்ட் அப்டேட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்குவோம், அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு இவனா இந்த கில்ட்டுக்கே திரும்ப வந்துருப்பேன். கில்ட்டில் இருக்க பொண்ணா சரி, ஓகே, நம்ம கில்ல சேரக்கானதான் அதுதான் பார்த்துருப்பேன். அதெல்லாம் பார்க்க அழகா முடியல அப்படின்னு சொல்லல. நான் இங்கே வந்த விஷயமே வேறு. எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, அந்த பொருள் பற்றி தெரிஞ்சுக்காம தான் இருக்கேன். எனக்கு ஒரு மேப்பு மட்டும் டக்குன்னு போடுமான்னு சொல்லிட்டு டெத் ஃபாக்ஸ் அந்த ஏரியாவோட மேப்பை இவனுக்கு எடுத்துருப்பேன். அந்த மேப்பை இவன் கொடுக்கல சொல்லிட்டான், இது ரொம்ப ஆபத்தான ஏரியா வச்சு இதுக்குன்னு நீ போகிற, ரொம்ப டேஞ்சராக சொல்லல. இல்லை, எனக்கு இங்கே தேவையான ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, இந்த மேப்புக்கு எவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு இவனு காசு கொடுத்து அந்த கிளம்பி இருப்பேன். இந்த பொண்ணுக்கு அந்த இடத்த பற்றி நல்லா தெரியும். இவன் இந்த இடத்துல தான் இருப்பா. அங்கே நிறைய பீஸ்ட்லாம் இருக்கும். அந்த பீஸ்டால இவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு 10 பேர் இறந்துருப்பாங்க. இதை தாண்டி நம்ம ஹீரோ வேற இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பேன். இவனால் தடுக்க வந்திருக்காது. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருப்பேன். ஒரு லேக்குன்னு இருக்கும், அந்த லேக்குள்ளே தான் ஜெல்லி ஃபிஷ் இருக்கும். அந்த ஜெல்லி ஃபிஷ் அப்டேட் பண்ணால் தான் இவனால் அந்த ஹீலிங் டேட்டா கால் பண்ண முடியும். நம்ம ஹீரோ அந்த ஜெல்லி ஃபிஷ் இருக்கோம்னா நம்ம உள்ளே போகணும் போலக்கே பார்த்து அங்கே ஒரு சூறாவளி கிரியேட்டாக இருக்கும். அங்கே வந்து ஒரு பயங்கரமான பீஸ்டாக தான் இருக்கும். நம்ம ஹீரோ ஷேடோ கில்லிங் டெக்னிக் மூலமாக டக்குன்னு அந்த இடத்துல வந்து சேர்ந்துருப்பேன். தூரத்தில் இவன் தங்கச்சி மாக்கே இருந்தாலும் பொண்ணு அவள் தான் சண்டை விழுந்திருப்பா. அந்த பொண்ணு கூட இன்னொருத்தர் சண்டை விழுந்துருப்பாரு. ஒரு பயங்கரமான பீச் கூட தான் இந்த சண்டை விழுந்துருப்பாங்க. அங்கே இருக்கிற அந்த பொண்ணை தள்ளி விட்டு இந்த இடத்த விட்டு சேஃபாக போயிரு, நம்ம இல்லை நீங்கள் தான் கடைசி வாழ்க்கை நான் சேஃபாக இருமான்னு சொல்லிட்டு இருக்கல. இந்த பொண்ணு இங்கே போகிற மாதிரி இல்லை, அவள் கையில் ஒரு மிகப்பெரிய பெட்டி வச்சுருப்பா. அந்த பெட்டி இங்கேருந்து எடுத்துப்பா அவளுக்கு. நம்ம ஹீரோ சரி போய் ஹெல்ப் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பீச்சோட சண்டை ட்ரை பண்ணால் இந்த பொண்ணு அவர் உருவத்தையே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருப்பா. பார்க்க சாதுவாக இருந்தால இப்போ பயங்கரமாக பொண்ணு அங்கே இருக்க எல்லா மட்டும் சண்டை வைப்பா. நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து பார்க்குறேன். அம்மாவோட ஹெல்ப் அவங்க தேவைப்படாதவருக்கு அவங்க ரொம்ப பயங்கரமாக சண்டை விட்டுருக்காங்க. அவங்க லெவலுக்குலாம் நான் ஈக்குவலே கிடையாது. அவங்க நினச்சா என்னையே போட்டு தெளிவாங்களுக்கு அப்படின்னு எதுக்காக அவங்க என்னை கிட்ட இன்வைட் பண்ணாங்க தெரியல சொல்லி என் தூரத்தில் எல்லாத்தையும் பார்த்துட்டுருப்பேன். இந்த கடலுக்கடியில் தான் உனக்கு தேவையான ஜெல்லி ஃபிஷ் இருக்கா, இந்த கடலுக்கடியில் தான் பயங்கரமான மாஸ்டர் வந்துருக்கா. அங்கே இருக்க மாஸ்டரோ இங்கே எந்த அளவு ஒரு பெருசு அவரை வந்து போட்டத்தில் ட்ரீட் பண்ணியிருக்கா. இந்த பொண்ணை ஹெல்ப் பண்ண இருப்பா. நீங்கள் எந்த கிளம்பிடுமா, என் பேச்சை கேட்கல, நம்ம இல்லை கடைசி வாசிங்கன்னா நான் சாக போகிறேன் என்னை விட்டுன்னு சொல்லிட்டு இவரு இங்கே வந்து போக சொல்லிடுவார். இந்த பொண்ணோட 10 தம்பிகளுமே இந்த இடத்துல தான் இறந்து போயிருப்பாங்க. இந்த பொண்ணு சரி நம்ம எதுக்காக அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கிளம்பிருப்பா. இவளாலே இந்த மாஸ்டர் கவனிக்க முடியல, அந்த அளவுக்கு இந்த மாஸ்டர் பயங்கரமாக வந்திருப்பா. இந்த பொண்ணு விழுந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ வந்திருப்பேன். நம்ம ஹீரோ கையில் வச்சு இந்த பெட்டி இருக்குல்ல அதான் பார்த்துருப்பேன். எதுக்காக அந்த பெட்டிக்கு போய் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த பெட்டிக்குள்ளே அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி இவ்வளோ அந்த பெட்டியை தூக்கலாம் சொல்லப்படாமா. நான் வந்து இந்த பெட்டியை தூக்கிட்டுலாம் விட மாட்டேன், உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறது இல்லை. பின்னாடியே நிறைய மாதம் இவங்க அட்டாக் பண்ணிருக்கான். சரி, இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, என்னாலேயும் அந்த மான்ஸ்டர் கூட சண்டோட்டெலாம் சமாளிக்க முடியாது. நான் அவனை சேஃபான இடத்த கூட்டிகிட்டு போயிருந்துட்டு தூரத்தில் ஒரு கேவ் இருக்கும், அந்த கேவ் அவனை கூட்டி வந்துருப்பேன். இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு அவன் தங்கச்சி மக்கே இருந்திருக்கான். இப்போ தங்கச்சிட்டு கன்னத்தில் ஒரு மத்து இருக்கும், அது கூட இந்த பொண்ணு அப்படின்னு இருக்கும். யாரும் அவள் பார்க்கவே போய் அவன் தங்கச்சி மக்கே இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வேறு கோமால ரொம்ப நேரம் காந்திருப்பாள். அதுக்கப்புறம் தான் கண் முச்சிருப்பா. அப்பாடா ஒரு வழியாக கண் முச்சிட்டா அவளுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அந்த மனையை காப்பாற்றுன்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்ன்னு கூட சொல்லியிருப்பா. நீ எதுக்காக அந்த லேக்கு தனியாக வந்த, இந்த லேக்குக்கு எங்களமாக்கி எலைட்டான டான்சர்ஸே வரமாட்டேன்னு சொல்ல. இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டாங்கன்னா டான்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் எலைட் லெவலில் இருப்பாங்க, நம்ம ஹீரோ ரொம்ப லோ லெவலில் தான் இருப்பேன். இந்த பொண்ணு கையில் ஒரு லைட் ஸ்டோன் வர வச்சுருப்பா. இதெல்லாம் பார்த்தோன்னா அவளுக்கு ஆசையாக இருக்குமே இந்த மாதிரி வளர்க்கீங்க. இதை பற்றினா அவளுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எங்கள் கில்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா, உனக்கு தேவையான எல்லா பொருளையும் தரேன். சரி, அதுக்கு முன்னாடி நான் வந்து ஹீல் பண்ணிக்கிறேன்னுட்டு இவள் கையில் தான் பிளட் பீஸ்ட் இருந்திருக்கோம். அந்த பிளட் பீஸ்ட்டை கொடுத்து இவ்வளோ க்யூர் பண்ணியிருப்பா. நம்ம ஹீரோ அசன் தூங்கிருப்பேன். இவ்வளோ அவசியப்பட்டு என்னடா உனக்கு இந்த பவரை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுமா, என் கையில் இருக்கிற இந்த பாக்கெட்டு, இந்த பாக்கெட்டில் எதை வேணால் உள்ள திணிக்கலாம். கிட்டத்தட்ட பிளாக் ஹோல் மாதிரி போட இதில் சேல்ஸ்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பேக்கெட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயமெல்லாம் எனக்கு கில்லில் இருக்குது. நீங்கள் கில்ல வந்து ஜாயின் கேட்கல, என்னெல்லாம் முடியாதுமா போமா அப்படின்னு சொல்லிட்டு இவனை அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துருப்பேன். இந்த பொண்ணு இவனை கண்டிப்பாக நம்ம கில்ல வந்து சேர்த்துணும்னு சொல்லிட்டு இவன் காலையில் இடத்துல கிளம்பிருப்பான். ஆனால் கிளம்பல இவனுக்கு தேவையான எல்லா பொருளையும் வச்சுட்டு தான் கிளம்பிருப்பான். இவனோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறக்காண்டி தான் பிளட் பீஸ்ட் இருக்குல்ல அதை வச்சுட்டு பக்கத்துலேயே 10 கோல்டு கார்டு கிட்ட வச்சுருப்பா. அந்த 10 கோல்டு கார்டுலேயும் $1 மில்லியன் இருந்துருக்கான். நம்ம ஹீரோக்கு பார்த்தோம் சந்தோஷம் ஆயிடுச்சு. இதை குடிச்சு ஃபஸ்ட்டு நம்ம அந்த பவரை இன்க்ரீஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் மிச்ச விஷயங்களை பார்த்துப்பான்னு சொல்லிட்டு இவனை அது எல்லாத்தையும் கொடுத்துருந்துருப்பேன். நம்ம ஹீரோ 2 மாதமாக இந்த ஒரு இடத்துல தான் பயங்கரமாக ட்ரெயினிங் இருந்திருப்பேன். இவனுக்கு எக்கச்சக்கமான பவர் கிடச்சிருக்கு. இவன் நினச்ச மாதிரியே மார்ஷியல் ஆர்ட்ஸில் எலைட்டில் ஒரு டான்ஸராக இவனும் ஆகியிருப்பேன். இப்போ ஓகேடா இதை வச்சு நம்ம ஹீலிங் பவர் அப்படியாச்சும் அப்டேட் பண்ணலாம் சொல்லிட்டு இவனும் திரும்ப அந்த லேக் இருக்குது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா நிறைய பேர்த்தோட சமாதியம் இருக்கும். இந்த இடத்துல எக்கச்சக்கமாகவே செத்துருப்பாங்க. எத்தனை பேர் செத்தாலே என்ன வேணாலும் சாதிக்க முடியாது. நம்ம டக்குன்னு இந்த இடத்துல வந்து கிளம்ப இல்லை. இங்கே ஒரு அம்பர்லாம் இருந்திருக்கும். அந்த அம்பர்லாவை தான் ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி இந்த கடலுக்கு எல்லாம் வாங்கி பார்த்துப்பாங்க. அதே டெக்னிக்கே நம்ம ஹீரோ புக்கில் படுத்துருப்பேன். இவன் இதே சேம் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த கடலுக்கு இவனும் உள்ளே டீப்பாக போயிருந்திருப்பேன். இதில் உள்ளே போயிலே பண்ணால் இவங்களே ஸ்டார்டிங்கில் ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுங்கள
அந்த மாஸ்டர் இந்த ஒரு இடத்துல தான் நம்ம ஹீரோ இது தேவை மாட்டக்கூடாது, நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போயிடணும்னு சொல்லி சேஃபாக ஒன்றும் உள்ளே போயிருந்திருப்பேன். உள்ளே போனால் பின்னாடியே அந்த ஒரு ஜெல்லிஃபிஷோட தான் நம்ம ஹீரோ இந்த ஒரு ஜெல்லிஃபிஷ் தான் இந்த ஒரு இடத்துக்கே வந்திருப்பேன். இந்த ஜெல்லிஃபிஷ் எவ்வளோ அட்டாக் பண்ணால் அதுக்கு ஹீல் பவர் இருக்குமே, அதை அடிக்க அதுக்கு ஒன்றுமே இருந்திருக்காது. சிஸ்டமும் வார்னிங் கொடுக்குது, இதுக்கு டாப் லெவலான ஹீல் பவர் இருக்குது, ஒன்றால் அதை அடித்து சமாளிக்க முடியாது இல்லை. அதையும் பார்க்கலான்னு ஒரு நம்ம ஹீரோ எவ்வளோ அடிக்க ட்ரை பண்ணிப்பேன். இது என்னதான் அடித்தாலும் அது டேமேஜ் விழுங்குது, ஆனால் இது ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிடும்ல. இவனால் சமாளிக்க முடியல, இவனையும் அது ஓங்கி அடிச்சுருக்கோம், இவனுக்கு வேறு விஷம் உடம்புல ஏறிட்டு இருந்திருக்கோம். இது தொடையில் அதோட பவர் இதை காப்பி பண்ணியிருந்திருப்பேன். பின்னாடி எக்கச்சக்கமான ஜெலிஃபிஷ்லாம் இருப்பேன். நம்ம ஹீரோ பார்க்குறியா, நமக்கு பவர் கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே அந்த இடத்துல இருந்து எதுக்கு சண்டை ஓட்டு வேஸ்ட்டாக இருந்துட்டு இவனு வேம அந்த இடத்துல இருந்து விவசாயம் இருப்பேன். சக்ஸஸ்ஃபுல்லாக டேலண்ட் கிடச்சிட்டு இருக்குங்க, அதை காப்பி பண்ணி இன்ஃபியூஸ் பண்ணலான்னு இவன் ட்ரை பண்ணியிருப்பேன். இன்ஃபியூஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கான். இதுக்கு முன்னாடி கிடச்ச பவர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவனை ஃபியூஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் இது டக்குனே பண்ண ஃபியூஷன் ஆகி இவன் உடம்புக்குள்ள வந்துருச்சு. பரவாயில்ல, இந்த ஹீலிங் பவர் ரொம்ப ஈஸியாக பண்ண காட் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு இவன் அந்த கிடச்ச ஹீலிங் பவர் ரொம்ப இப்போ தானே அவன் காயப்பட்டிருந்தான், அதை இவனை ஹீல் பண்ணியிருந்தான். சக்ஸஸ்ஃபுல்லாக ஹீலிங் ஆகிருந்தான். ஓகே, இது போதும், இதுக்கு மேலே எவனாலையும் என்னை அசைக்க முடியாது. ஆனால் ஆப்போனட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அவங்கள என்னால் அடிக்க முடியாது, அது ஒரு சைட் எஃபெக்ட் இருக்குது, அதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவனை திரும்ப வீட்டுக்கு வந்துருப்பேன். வீட்டுக்கு வந்தோடனே அவளை தங்கச்சி வழக்கம்போது முடியலாம் அட்டிட்டு இருப்பா. இது யதார்த்தமாக இந்த புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கல, இவனுக்கு தேவையான ஒரு சீக்ரெட்டான டெக்னிக்கே இந்த புக்கில் இப்போ தான் பார்க்குறியா. இது போதுமே, இது தெரிஞ்சிச்சுன்னா இந்த மோக் ஃபேமிலியை திரும்ப மொத்தமாக முடிச்சு விட்லாம். ஏன்னா ஒருவேளை என்னை கண்டுபிடிச்சானே எனக்கு தான் டென்னு சொல்லிட்டு மோக் ஃபேமிலியை தீர்த்துக்கிட்ட கண் நம்ம ஹீரோ ஐடியா பண்ணியிருந்துருப்பேன். திரும்ப அந்த கிண்டுக்கே வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் வேணும், அந்த விஷயத்தை நீ கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனு ஒரு ஸ்பெஷலான ஹேண்ட் தெரிஞ்சு அந்த இடத்துல வந்துருப்பேன். சரிப்பா, அந்த ஹேண்ட் வந்து ஸ்டாக் தீர்ந்து போச்சு, ஆனால் அவனுக்கு தேவையான ஆண்ட் இருக்குல்ல, அது வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கிற இடம் எங்கே இருக்குன்னு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 2 பேஸ் நடுவில் இருக்க ஒரு பேஸ் தான் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அந்த கோஸ்டல் பேஸ் இருக்காங்கல்ல, அந்த கோஸ்டல் பேஸில் ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடக்கும் போது அந்த ஈவெண்ட்டில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணால் அவனுக்கு நிறைய காசும் கிடைக்கும், அது கூடவே உனக்கு தேவையான பொருளும் கிடைக்கும். என்னப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுறியா, இந்தா எங்கள் மாஸ்டரோட கார்டு, இந்த கார்டை கொண்டுட்டு போனால் நீ அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். எங்கள் மாஸ்டர் இந்த மாதிரி லோன் லெவலான கேம்ஸ்க்கெலாம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டான் வந்துட்டாங்க, அதனால் நீ போய் பார்ட்டிசிபேட் பண்ணால் பார்ட்டிசிபேட் பண்ண, அவ்வளோ நிறையா காசு கிடைக்கணும் அந்த பொண்ணு சொல்லி அனுப்பியிருந்துருப்பா. நம்ம ஹீரோக்கு அந்த ஒரு ஹேண்ட் தேவைப்பட்டுருக்கோம். அந்த எறும்பு இருக்குல்ல, அந்த எறும்பு பயங்கரமான பவர் இருந்தோம், அது இவனுக்கு தேவைப்படுறதுனால இவனும் இங்கேருந்து கிளம்பிருப்பாங்க. இங்கே கிட்டத்தட்ட 100 வயதுக்கு மேலே வந்துருப்பாங்க. எல்லாருமே இந்த ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறக்காக தான் இருப்பாங்க. மோஸ்ட் ஃபேமிலியும் நம்ம ஹீரோ பார்த்துருப்பேன். அங்கே இருக்க அந்த பெருசை பார்த்து நம்ம ஹீரோ இவனையும் போட்டு தட்டா சரிப்பட்டு வந்துன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துருப்பேன். பார்த்தா அந்த இடத்துல அவனை ஸ்டார்டிங்கில் காப்பாற்றி பண்ண ஒரு கேப்டனு அப்படி இருப்பார். நீங்கள் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணக்கூடியவனா அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே தந்துடுவோம். அதுக்கு நீங்கள் இங்கே இருக்க பீஸ்டர் சேஃபாக சர்வே வழியும் வந்தால் மட்டும் போதும், உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுப்போம். பிளட் பீஸ்ட்டு காசு எக்கச்சக்கமான விஷயம் உங்களுக்கு இருக்குது, அதனால் சேஃபாக சர்வே ஆகிட்டு வாங்க. இந்த கேமில் யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்லி ஹை லெவலான ஃபேமிலி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஒரு கார்டு இருக்கும், அந்த ஸ்பெஷல் கார்டு வச்சுருந்தீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஒரு இடத்துக்கு வந்துருப்பில்ல, இங்கே அவரோட பவரை வந்து மெசேஜ் பண்ணுறக்காண்டி ஒரு பெரிய கல் வச்சுருப்பாங்க. அந்த கல்லை இவரோட கையை வச்சோம்னா இவரோட பவர் என்ன அப்படின்னு இருக்குன்னா இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். நம்ம ஹீரோவோட உண்மையான பவர் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைட்டான பவர் தான் எழுதிருப்பேன். அதுக்கே இங்கே இருக்கிறவங்க எல்லாமே சாக்க எழுதிருப்பாங்க. ஏன்னா லேட் லெவல் எலைட் டான்ஸர் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டுருக்கோம். இதே பவர் தான் இங்கே இருக்க கேப்டனுக்கு வந்துருக்கோம். அவரும் பார்க்குறாரு, இந்த பையன் நம்ம டீமில் வந்து சேர்ந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அவன் மனசுல நினச்சிருப்பாரு. பார்த்தா இது டீமை நோக்கி தான் நம்ம ஹீரோ வந்துருப்பேன். என்ன கேப்டன் ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னதுக்கப்புறம், அப்பா அது நீயாப்பா, நீ கூட ஒரு பொண்ணை காப்பாற்றி நான் கூட உன்னை காப்பாற்றினேன், நல்லா இருக்கியா, உன்னை பார்த்து 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துருப்பாரு. உங்கள் டீமில் நான் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு சொல்ல, அதுக்கு என்ன தாராளம் வாப்பான்னு சொல்லிட்டு இவரும் வந்திருப்பாரு. இவங்க வர்ற வழியில் நிறையா உல்ஃப்லாம் எங்கள் சுற்று போட்டுருக்கா. நம்ம ஹீரோவும் என்ன ஒரு 2 உல்ஃப் அடிச்சுருப்பேன், இவர் 3 உல்ஃப் அடிச்சுருப்பாரு. என்னை விட நீ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கேன், பார்த்தியா நான் 3 உல்ஃப் அடிச்சுருந்துருந்தேன், ஏண்டா நான் வந்து என்னோடய பவரை வெளிக்காட்டக்கூடாதுன்னு எடுத்துக்கிட்டேன், நீ நல்லா வாயக்கலறி இருக்கேன். நம்ம ஹீரோ மாதத்துலேயே நடத்துருப்பேன். இந்த பீஸ்ட்னா எதுக்காக நம்ம உள்ளே என்ட்ராக்கு முன்னாடியே அடிச்சு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ தான் இங்கே இருக்க கேப்டன் சொல்கிறாரு, ஏன்னா இதோட டெரிட்டரி இது மட்டும்தான், இதை தாண்டி பயங்கரமான பீஸ்ட்னா உள்ள இருக்குதா, அதனால தான் இது என்ட்ரன்ஸே நம்ம பொறுத்த டைப் பண்ணியிருக்கோம். பவர்ஃபுல்லான பீஸ்ட்லாம் இனிமேல் தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ டீம் வேறு ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அங்கேயே பார்த்தா ஒரு ஃபயர் லிசார்ட் இவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அங்கே இருக்க கேப்டனே, டேய் 3 பேர் சும்மா தானே இருக்கீங்க, போய் அந்த ஃபயர் லிசார்ட் அடிச்சுக்கோங்க, அது ரொம்ப லோவில் தான் அடிச்சு பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லல. ஹீரோ கேட்குறேன், என்ன அவங்க போய் அனுப்பி வச்சுருக்கீங்கன்னு சொல்லல, இது ரொம்ப லோவில் தான்ப்பா தம்பி, அதனால் ஒன்றும் கவலைப்படாத, அவன் என்ன போச்சுவான்னு சொல்லல. அவங்களோட சண்டை விட்டு அந்த மனசை அழிச்சுருப்பாங்க. இங்கே ஒருத்தர் ரொம்ப தெனவட்டாக பேசிக்கிட்டு இருப்பேன், இது ரொம்ப சப்பமேட்டராக இருக்குன்னு பேசிக்கல, அவனை பின்னாடி ஒரு மார்க்ஸ் அட்டாக் பண்ணிருக்கோம். நம்ம ஹீரோ தான் காப்பாற்றிப்பேன். பார்த்தா ஒரு ஃபயர் லிசார்டில் கிட்டத்தட்ட 3-4 ஃபயர் லிசார்ட் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இங்கே கூட கேப்டன்ட்ட வாக்கி டாக்கி கொடுத்துருப்பாங்க. அதை கேமை ஸ்டார்ட் பண்ணிங்களா, இந்த வாக்கி டாக்கி மூலியமாக ஹெல்ப் கேட்டால் அவங்க கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இவரு ஹெல்ப் கேட்குறாரு, நிறையா பீஸ்டிங் அவன் சுற்று போட்டுன்னு சொல்லி, ஆனால் அவங்க கண்டுக்கவே மாட்டேருந்தாங்க. இவங்க சாட்டுன்னு சொல்லி தான் அவங்க விட்டுருப்பாங்க. பாஸ் இங்கே அவங்க நம்ம தப்பாக போச்சு, அவங்க நம்மளை ஏமாத்தான்னு சொல்ல, இப்படி ஒரு துரோகியாக இருக்காங்க, சரி நீங்கள் இங்கே கிளம்புடா, நான் ஒரு ஆள் வந்து இங்கே இருக்க எல்லா பீஸ்டையும் சமாளிச்சுக்கிறேன், உங்கள் உயிர் ரொம்ப முக்கியம் சொல்லி இங்கே இருக்க எல்லாத்தையும் ஒரு அனுப்பி டைப் பண்ணிப்பாரு. அங்கே ஒருத்தன் வேமா எஸ் ஆயிருந்திருப்பேன், ஆனால் அந்த மொட்டை மட்டும் போகாமல் இங்கே இருந்திருப்பேன்.
இல்லை நம்ம எல்லாம் சேர்ந்தே பண்ண எங்கள் மாஸ்டர் கூட சண்டை வரலான்னு சொல்லல. இங்கே இருக்க ஹீரோ டவரோ தம்பி நீ புதுசுப்பா, அதனால் இங்கே இருந்து கிளம்பிடு, உன்னோட டேலண்ட் இங்கே வேஸ்ட் ஆகக்கூடாது, நீ சேஃபாக போப்பான்னு சொல்லல. நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து பார்க்குறேன், இந்த மாஸ்டரோட பக்கத்தில் வந்துருக்கா, இதுக்கு மேலே நம்மளோட டேலண்ட்டை மறைச்சிக்க முடியாது. இது எல்லாத்தையும் ஒரேடியாக முடிச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் தான் எலைட் லெவல் டான்ஸர் ஆச்சு, அந்த பவர் இவனு யூஸ் பண்ணுறேன். இதை பார்த்தாங்க இருக்கலாம் சாக்கா இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ லேட் லெவலில் தான் இருந்திருப்பேன், பார்த்தா எலைட்டுன்னா இங்கே இருக்க எல்லாருமே சாக்கா இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ தனியாக வந்து கிட்டத்தட்ட 4-5 லிசார்ட் இருக்குது, அந்த 4-5 லிசார்ட்டே அடிச்சு போட்டு தள்ளியிருந்திருப்பேன். இங்கே இருக்கக்கூடிய கேப்டன்ட்டையா இங்கே இருக்க போகிறீங்களா இல்லை என் கூட வர போகிறீங்களா அப்படின்னு இவனை கேட்டுருப்பேன். நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் நகர நிறைய மாஸ்டர் நீங்கள் அட்டாக் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோ தனியாக வந்து எல்லா மாஸ்டரையும் சண்டை ஓட்டு சமாளிச்சுக்கிட்டு இருப்பேன். இங்கே கூட கேப்டன்டையா அடுத்த ஆள் கிளியர் ஆயிடுச்சு, என்ன எங்கள் கூட வரீங்களா இல்லை ஏற்பாடு போகிறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுருப்பேன். இல்லைப்பா தம்பி நீ வந்து தனியாகவே போய்க்கலாம், ஏன்னா நான் இதோட பாட்டிக்கலான் இருக்கோம்ல. நம்ம ஹீரோ சரி அப்போ நான் கிளம்புறேன் அங்கேருந்து கிளம்பிருப்பேன். மொட்டையும் சொல்கிறேன், எதுக்காக நீ வந்து அவன்கிட்ட அப்படி சொல்லி இது இல்லை, அவன்கிட்ட இருக்க டேலண்ட்டுக்கு அவன் நம்ம கூப்பிடணும்னு அவசியமே இல்லை, அவனே தனியாக சமாளிச்சுக்கலாம். இருந்தாலும் நம்ம ஒரு பேச்சு கூப்பிட்றேன், நம்ம அவனை யூஸ் பண்ணலாம் முன்னேறி போகக்கூடாது, நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம் இல்லை. நம்ம ஹீரோ ஹீலிங் டேலண்ட் எப்படியாச்சும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி வந்துக்கிட்டுக்கலாம். ஒரு மிகப்பெரிய மாஸ்டருக்கு பண்ண போட்டத்துக்காண்டி வந்திருக்கோம், அந்த இடத்த பொழந்து கட்டிட்டு தான் அதுவும் வந்திருக்கோம். அது சரி சொல்லி வாயை விடல, அதுக்குள்ளாட்டி ஒரு மாஸ்டர் இருந்துச்சு, நம்ம வாய் அப்படி இவ்வளோ இருக்குது. இந்த மாஸ்டர் கூட இவ்வளோ சண்டை விளாட்டினா அது விட்டு அட்டாக்னு ஒரு ட்ரெஸ்ஸை கிழிந்து வந்துருக்கான், வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இவனு வந்துருப்பேன். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ அட்டாக் பண்ணேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உன்னோட அட்டாக் எவ்வளோ லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்ப்போம்னு சொல்லி நம்ம ஹீரோ அதோட அட்டாக் எல்லாத்தையும் வாங்கியிருப்பேன். அதோட ஃபயர் பவர் மூலியமாக நம்ம ஹீரோ தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ சரி ஓகே ஹீலிங் பவர் நல்லா தான் இருக்குது, இதுக்கு மேலே நல்லா பொறுமையாக இருக்குமே சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே அதையும் அடிக்க விட்டுருப்பேன். ஒரே அடி அடிச்சு அதோட தலையை வெட்டி இவனு நாக் அவுட் பண்ணி போட்டு பண்ணியிருப்பேன். தூரத்தில் இந்த சம்பவத்தில் அந்த கேப்டன் பார்த்துருப்பாங்க, என்ன உயிரோட இருக்காரா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோ கெட்டாக அந்த இடத்துல வந்துருப்பேன். பாஸ் அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு தெரியல, அவரோட சட்டை கிழிந்து இருக்கும்ல, இதுக்கு அந்த பொண்ணு தான் ட்ரெஸ் கொடுத்துருப்பா. இருக்கக்கூடிய லூட்டை நீங்களே எடுத்துக்கோங்க, எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் அட்டாக் இல்லை, அந்த மாஸ்டர் எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க. இங்கே கேப்டன் டே சொல்லியிருப்பேன். அம்மா நீ இங்கே பார்த்து போய் போகிற, உனக்கு இந்த லூட்டில் வேணாமான்னு சொல்ல, நான் இன்னும் உள்ளே போகிறேன், எனக்கு தேவையானது உள்ளே தான் இருக்குது. அந்த ஆண்ட் கேள்விப்பட்டீங்களா, அதை எடுக்க தான் போகிறேன்னு தெரியல தம்பி, அதுவா அது ரொம்ப டேஞ்சர்ப்பா. இது வரைக்கும் எலைட் லெவல் பிளேயர் என்ன, அதை விட டாப் லெவல் பிளேயரு அது பக்கத்தில் போனது கிடையாது. ஏன்னா போனால் இங்கே எவனுமே திரும்பி வந்தது கிடையாது. லாஸ்ட்டாக ஒருத்தர் போனார், அவரே இப்போ என்ன திருப்பி வரல. தேவையில்லாத டேஞ்சரில் போய் மாட்டிக்கிற போறியான தோல் பார்த்து இல்லை, எனக்கு அது ரொம்பவே முக்கியம். அப்போய் தான் சொல்லல, அந்த இடத்துல தான் அந்த மோ ஃபேமிலி இருக்காயில் எக்கச்சக்கமாக சொல்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின்லாம் பார்க்குற மாதிரி கேட்டு இந்த எபிசோட தான் முடியும். ஸோ மக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் இதே மாதிரி எல்லா ஒரு அனிமலாக மக்கம் சேனல் சப்ஸ்கிரைப். சீன் வீடியோ டேக் கேர், பை.